ஒரு சிறிய ஊர். பெயர் திருப்பை. மழைக்காலம் தொடங்கிய புதன் காலை பொழுது அது. அந்த கிழக்கு பாதையில் காற்றோடு சேர்ந்து தூவல் வாசனை பரவி செல்கிறது. அந்த வீட்டில்தான் வசந்தா ரவி, அவர்களுடைய மகள் சாயா இருந்தார்கள். வசந்தா ஒரு பள்ளி ஆசிரியை. ரவி பஸ் டிரைவர். இருவரும் வறுமையை தாண்டிய நடுத்தர வர்க்கம். நேர்மையானவர்கள், எளிமையானவர்கள். வாழ்க்கை வாழ்ந்தாலும் மகள் சாயாவுக்கு சிறந்த எதிர்காலம் வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் ஈட்டி எடுத்து போட்டு வளர்த்தார்கள். சாயா அவர்களுக்கு பூத்த ஒரே பூ. புத்திசாலி அழகெல்லாம் இருந்தால் கூட அவளோடு மனசு எப்பொழுதும் துக்கத்தோடு இருந்தது. காரணம், அதுதான் இந்த கதையின் நடுவுக்கால கருப்பொருள். சாயா 12 வகுப்பு வரை ஊரிலே படித்து தன்னோடு திறமையால் ஊர் முழுக்க பெயர் வாங்கினான். சாயா படிப்பில் நன்றாக இருந்தாலும் தன் மனதுக்குள் ஒரு தனிமை இருந்தது. ஊர் வீதியெல்லாம் நடக்கும்போது அவளோட கண்கள் எப்போதும் ஏதோ யாரையோ தேடுவது போலிருந்தது. நான் படிக்கிறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில ஏதாவது வித்தியாசம் நடக்கணும் என்று ஒரு நாள் அவள் தன் தோழி அனிதாவிடம் சொன்னது. அந்த வித்தியாசம் அவள் கல்லூரியில் சேரும் நாளில் வந்தது. மதுரை நகரத்தில் உள்ள கல்லூரி முதல் நாள். கிளாஸ் ரூமுக்குள் ஒரு உயரமான மென்மையான முகத்துடன் கூடியவன் நுழைந்தான். அவன் பெயர் ஆதவ். கடிகாரத்தைப் போல நேர்த்தியானவன். பேசும்போது கண்களில் ஒரு சாந்தி. சாயா அப்போதே கவனிச்சாள். முதல் வாரம் கடந்து போனது. இருவரும் ஒரே குழுவில் சேர்ந்தனர். ஒரு கதைக்களப் போட்டிக்காக இருவரும் இணைந்து ஒரு பாட்டு எழுதினார்கள். அந்த பாடலில் இருந்து காதல் மெதுவாக பூக்கத் தொடங்கியது. அவர்கள் பேச ஆரம்பித்தனர். பல விஷயங்கள் குறித்து. வாழ்க்கை, கனவுகள், கலை, இசை, விருப்பம். இதுபோல நிறைய. நீ என்னால நக்கலா பேசுற மாதிரி தெரியுதே. நக்கல் இல்ல சாயா, நீ பேசும்போது என் மனசுக்கு சப்தமே கேட்கல. இந்த மாதிரி சின்ன சின்ன உரையாடல்கள் அவர்களுக்குள்ள காதலை கிளப்பின, ஆனால் வெளிக்காட்டவில்லை. இருவரும் இருவருடைய மனதை படிக்கத் தெரியாத தனிமையில் இருந்தனர். காலம் போனது. 3ஆம் ஆண்டு ஆரம்பம். ஆதவன் குடும்பம் மிகவும் பாதுகாப்பானது. அவருடைய அப்பா ஒரு தொழிலதிபர். சாயா ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருந்து வந்தவள். ஆதவ் காதலை மனதில் வைத்தாலும் சொல்வதில் தயங்கினான். ஒருநாள் இரவு அஜய் என்ற ஒரு மாணவன் சாயாவிடம் காதல் சொன்னான். அவள் மறுத்ததாள். ஆனால் அஜய் அதை தாங்க முடியாமல் கல்லூரியில் வதந்திகளை கிளப்பினான். சாயா பெரிதும் மனவேதனை அடைந்தாள். ஆதவ் அதை கேட்டதும் அவனை நேரில் சந்தித்தான். நீ என்னவா நினைக்கிற ஒரு பொண்ண பற்றி போய் இப்படியா பேசுறது? நீ அவளுக்காக இவ்வளவு கோபப்படுறியே? காதலிக்கிறியா அவள? என்று கேள்வி எழுந்தது. அந்த வாரம் முழுக்க ஆதவ் பேசவில்லை. சாயா அழுதால். ஒரு வாரம் கழித்து சாயாவே அழைத்தான். நான் உன்னை நாளைக்கு வீட்டுக்கு அழைக்கணும். அப்பா அம்மாவிடம் உன்னை பற்றி சொல்லணும். சாயா மகிழ்ச்சியோடு ஒத்துக்கொண்டாள். ஆதவின் அப்பா எதிர்த்தார். நாம் ஒரு பெரிய குடும்பம். அவள் யார் தெரியுமா? பஸ் டிரைவர் மகள். ஆதவ் பதிலளித்தான். அவள் யாரும் இல்லாதவளா? அவளாலதான் என் வாழ்க்கை முழுக்க மலர்ந்தது. அப்பா திட்டினார். அவளை திருமணம் பண்ணுவேணும்னா வீட்டை விட்டு போ. இரவு முழுக்க ஆதவ் யோசித்தான். சாயாவுக்கு இது பற்றி சொன்னதும் அவள் சொன்னாள், நம்ம காதல் உண்மையானதா என்பதை நிரூபிக்க விரைவில் அவசியமில்லை. நீ உன் கனவுகளை அடையணும், உன் குடும்பத்தையும் சமாளிக்கணும். நான் காத்திருப்பேன். ஒரு நாள் சாயா பள்ளிக்கு வந்தபோது வாசலில் ஒரு கார் நின்றது. அதிலிருந்து ஆதவ் இறங்கினான். சிரிப்போடு பூமாலை கையில் பிடித்திருந்தான். இந்த 5 வருடத்திற்கு மேல நீ எனக்காக காத்திருந்ததால எங்க அம்மா அப்பா சம்மதத்தோட உன்னை தூக்கிட்டு போக வந்திருக்கேன் என்றான். நீ தயார்தானே? அவள் கண்களில் கண்ணீர். நீ வந்ததே போதும். திருப்பை ஊரே கொண்டாடியது. வசந்தா ரவி பெருமிதமுடன் சிரித்தனர். காதல் வெற்றியடைந்தது. நம்பிக்கையின் வெற்றி அது. காதலில் பொறுமை என்றும் வெற்றியைத் தரும். கதையல்ல நிஜம் பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க.